மருத்துவர் ஐயா அவர்கள் என்றைக்கு சொல்லுகிறாரோ அன்றைக்கு நீங்கள் தலைவர், அதுல எந்த மாற்றம் இல்ல. அவரு ஐயா இல்ல நான் உயிரோடு இருக்கும் முறை நான் தலைவர்னு சொல்றாரு, அது அவருடைய உரிமை. ஆனாலும் கூட நாங்க சொல்றது என்னன்னா, ஐயா இடத்துல வலியுறுத்துகிறோம். நீங்க ஒண்ணு சொல்லணுங்க, நம்ம கவர்னர் மாளிகை முன்பு பாட்டாளி இளைஞர் சங்கம், நாங்க இளைஞர் சங்கம் இளைஞர் நின்று இருந்தோம். நான் தலைவராக இருந்தேன், மறைந்த அறிவுச்செல்வன் செயலராக இருந்தார். அப்ப ஒரு போராட்டத்திற்காக ஒரு 10,000 பேர் இளைஞர்கள் கிண்டியிலிருந்து கவர்னர் மாளிகை நோக்கி முற்றுகையிடுவதற்காக போறோம். போகும்பொழுது ஐயா அப்ப சின்னையா அரசியலுக்கு வரல. அப்ப சின்னையாவை வராரு, நாங்க தான் கூப்பிடுறோம், வள்ளுக்கட்டாயம்னு கூப்பிடுறேன், வராரு. ஓப்பன் ஜீப், ஐயா நிக்கிறாரு, நான் கொண்டு போய் மேடை ஏத்துறேன். மேடை ஏத்தி விட்டு ஏத்தினோடனே திரும்பி பாக்குறாரு சின்னவரை, என்ன கூப்பிட்டாரு. என்ன அப்படியே நெருப்பு மாதிரி எரிச்சு இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை கட்சி நீக்கி விடும், உன்னை அறிவிச்சு நாயங்களா, நான் சத்தியம் பண்ணி விட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடுமையா திட்டினாரு. அது உடனே அண்ணனை என்ன பண்ணிட்டாரு, அப்படி டக்குன்னு இறங்கிட்டாரு கீழே. அப்படி இருந்தவரை ஜி.கே. மணி போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், கட்சியோட லட்சம் தொண்டர்கள், ஐயா உங்களுக்கு அடுத்தது இந்த சமுதாயத்தையும் இந்த மக்களையும் வழிநடத்த ஒரு தலைவர் வேண்டும், நீங்கள் அவரை கொடுங்கன்னு சொல்லிட்டு ரத்த கையெழுத்து போட்டு கொடுத்தேன். நானு அன்னைக்கு ரத்த கையெழுத்து போட்டு ரத்ன நடராஜ் மாவட்ட இளைஞரணி செயலர் ரத்த கையெழுத்து போட்டோம். நகல் எங்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட. ரத்த கையெழுத்து போட்டு நாங்கள் கொண்டு வந்தோம். எங்களை கொள்ளைக்காரர் இழந்த பழம் வைக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொன்னு தெரியுங்களா, சென்னை அவரோட 25 ஆண்டுகளாக 27 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க சுத்தி இருக்கிறேன். ஒவ்வொரு தேர்தலையும் என் வண்டி என் கார் முன்னாடி, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு காரு, மாசத்துல ஜீப் வாங்கி கொடுத்தாரு. என் கார் முன்னாடி போ, மைக் செட்டு கட்டிக்கிட்டு அறிவிச்சலுங்க பின்னாடி வரும், அவர் நடுவில் வருவாரு. வருகிறார் சின்னையா வருகிறார், எங்க ஐயாவுடைய மகன் வருகிறார் சொல்லி எல்லா கிராமத்துக்கும் நாங்க தான் கூட்டிட்டு போனோமே. அவரை பத்தி எங்களுக்கு தெரியுங்க, ரொம்ப நல்லவர். சிலருடைய பேச்சு, ஆனா இந்த கட்சி நீங்க தான் கட்சி, அன்புமணி தான் கட்சி, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இவர் தலைவர்னு சொல்ல வேண்டும். அந்த நாள்ல வரைக்கும் நீங்க பொறுத்துருங்க. தமிழ்நாட்டிற்கு உங்களை போன்ற ஒரு தலைவன் யாருன்னா இருக்கிறா? தயவு செஞ்சு ஐயாவுடைய தியாகத்தை நீங்க ஐயா கிட்ட இருந்து கட்சியை பிடிங்கலான்னு சில பேர் திட்டம் கொடுக்கறாங்க, தனியா கட்சி நடத்தலாம் திட்டம் கொடுக்கறாங்க, சில பேர்த்த பொறுப்பு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்படி பண்ணும்போது ரெண்டும் பிளவுபட்டு போயிடும். பிளவுபட்டு போன பின்னாடி ஒரு கால் நீங்க கட்டாயம் சேர்ந்துதான் ஆகணும். சேர்றீங்கன்னு வச்சுங்க, ஐயா நீ சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு நீங்க சேர்றீங்கன்னா அன்னைக்கு நீங்க சேர்ந்தாலும் கீழே இருக்க தொண்டருடைய மனசு சேராது. இது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் உங்க காலத்தொட்டு கேட்கிறேன், 2 நாள் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, இன்னொன்னுங்க, தலைவர் பதவியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மாற்றுகிறார். அப்ப பேசப்படுகிறது, அண்ணா சையது துரைசாமி பேசுறாரு. பேசி முடிச்சோடனே மாநாட்டில் தலைவரா அறிவிக்கிறேன்னு சொன்னார், கடிதம் கொடுத்துட்டார். இதெல்லாம் நான் சொல்லாம தெரியல, அதிக பிரசங்கத்தனமா என் மனசுல இருக்கிறது, என் வாழ்க்கை நான் தான் சொல்லிட்டேன், எதை பத்தியும் கவலை இல்லைங்க. முந்தானத்தை கூட நடந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல சொல்லிருக்காரு, என்னை எதிர்த்து சேலத்துல தான் அரசியல் பண்றாங்க, களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கார்த்தி சொன்னாராம், நான் பாத்துக்கிறேன்னாராம். எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது. காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆனா நாங்க கோலை இல்லை, ஆனா எங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது. களை எடுக்கிறேன்னு சொன்னாங்களாம்.